அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, கத்தரி சாகுபடி. தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட கத்தரி வகைகள் இருக்குது. அது நாட்டு வகையோ அல்லது ஒட்டு வகையோ அல்லது மேம்படுத்தப்பட்ட ரகங்களோ ஹைப்ரிடோ இருக்குங்க. இப்போ நம்ம இதை வளர்க்கும்போது மழைக்காலத்தில் என்ன தப்பு நடக்கும் அப்படின்னா, அந்த பயிரை பொறுத்தவரை தண்ணீர் இருக்கக்கூடாத பயிர், ரொம்ப கம்மியாக தண்ணி கொடுக்க வேண்டிய பயிர். அதுக்கு கொண்டு போய் மழை ஈரம் அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, 2 தப்பு நடக்கும். ஒன்று நம்ம பாத்தி போட்டு நட்டுருப்போம்ல, அந்த பாத்தி கரைஞ்சிரும் மழையில் ஒன்று. 2வது மண்ணும் செடியும் தொடுற இடத்துல அழுகல் வந்துடும் 2. 3வது இந்த மழை ஈரத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நைட்ரஜனை பயன்படுத்தி இலையெல்லாம் பெருசாக வந்துடும். இலை பெருசாகிடும், பூ வர்றதுக்கான காய் வர்றதுக்கான குணம் இருக்காது. இது நடக்கும். இதனால் என்ன ஆகும்னா, பூச்சி தொல்லை அதிகமாகும். ஏன்னா கடிக்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும், இலை நீர் கோர்த்து பூச்சிகள் கடிக்கிற மாதிரி இருக்கும், நோய் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் சரியாகணும்னா ஒரு சில முக்கியமான காரியங்கள் பண்ணணும். கீழே வடிகால் எடுத்து விட்டு தண்ணி முறையாக வெளியே போகிறத உறுதிப்படுத்தணும் 1. 2வது முடிஞ்ச அளவுக்கு 200 லிட்டர் தண்ணியில் 15 நாளைக்கு ஒரு முறை, 200 லிட்டரில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, 1 லிட்டர் பாசிலோமைசிஸ், ஹியூமிக் அமிலம் 1 கிலோ அல்லது 2 லிட்டர், கடல் பாசி உரம் 1 லிட்டரு, இது கலந்து கீழே தரையில் ஊற்றணுங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஏக்கருக்கு 50லேருந்து 100 கிலோ வேப்ப முன்னாக்கு வைக்கலாம், 100 கிலோ சாம்பல் வைக்கலாம். ரொம்ப முக்கியம், ஏன்னா சாம்பல் சத்து கீழே போயிடும். அதனால் ரீசார்ஜ் பண்ண மாதிரி வைக்கலாம். தேவையில்லாத இலைகளை கிள்ளி எடுக்கலாம், அடி இலைகளை. தெளிப்பில் 100 லிட்டர் தண்ணியில் சூடோமோனாஸ் பவுடர் 2 கிலோ, கடல் பாசி உரம் 1/2 லிட்ரு, ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்ரு, சோலுபாருங்கிற போரான் பவுடர் 200 கிராம், பஞ்சகாவியா அல்லது மீன் அமிலம் அல்லது ஈயம் கரைசல் ஏதாவது ஒன்று 2 லிட்ரு இப்படி தெளிக்கணும். 12 நாளைக்கு ஒரு முறை. ரொம்ப முக்கியமாக பெவேரியா பேசியானா அல்லது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் 2ல் ஏதாவது ஒன்று கலந்துட்டு ஒரு 6 மணி நேரம் வச்சுருந்து, அல்லது இன்றைக்கி நைட்டு கலந்து வச்சு நாளைக்கு அப்படி தெளிக்கணும். பொதுவாக மாலை வேளையில் தானே வரும், அதிகாலையில் தெளிச்சுக்கணும். அப்படி செய்கிறப்ப கத்தரியில் பூக்கள் கரெக்டாக இருக்கும், பூக்கள் திடமாக வரும், காய் முறையாக வரும், வடிவம் கரெக்டாக இருக்கும். வடிவம் கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம சோலுபாருங்கிற போரான் பவுடர் கொடுக்குறோம். பூச்சி கடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுண்ணாம்பு பவுடரில் இருக்கக்கூடிய சூடோமோனாஸை கொடுக்குறோம் 2. நம்மளுடைய ஹியூமிக் பவுடரை கலக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய சிலிக்கா நமக்கு ஒரு தடுப்பாக இருக்கும், மற்றபடி மிச்சதெல்லாம் சத்து. அப்படி செய்கிறப்ப கத்தரி விவசாயத்தில் முறையான லாபம் எடுக்கலாம். முன்கூட்டியே இந்த பொருள்களை வாங்கி வச்சுக்கணும். ஒவ்வொரு மாதமும், பிப்ரவரி மாதம் வரையிலும் ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த காரியத்தை செய்கிறப்ப மழையிலிருந்தும் பனியிலிருந்தும் நம்ம பயிர்களை பாதுகாக்க முடியும். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பக்கம் நல்ல விலை கிடைக்கும், காய் நல்ல எடை கிடைக்கும். அந்த எடை கிடைக்கிறதுக்கு தான் அப்சா 80 அப்படிங்கிறத 60 மில்லி கலந்து கொடுக்க சொல்கிறேன். அதை செய்யுங்க, மிகச்சிறந்த பொருள், செஞ்சு பாருங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.